ராமதாஸ், இங்கே நீங்களா இங்க வந்திருக்கீங்க? உங்கள் காலத்தை கேட்டு மயங்கி ஆடிய பெண்மையிலே பாராட்டாமல் போகிறீர்கள். மனைவி கண்கள் அன்பால் பாசத்தால் வசப்படுத்தக்கூடியது. உன் காலத்துக்கு பெருமை தரக்கூடிய தாளம் தேவைதானே? என் கால்கள் அசைந்தால் 1000 சுகங்களை காண்பாய். அந்த கால் சலங்க ஒலியில 1000 இதயங்களும் பாதங்கள்ல விடலாம். ஆனா என் மனைவி பாத மெட்டியின் ஒலியில எனக்கு 1000 சுகங்கள் கிடைக்கும். அப்படி என்றால் என்னுடைய அங்க அசைவுகள்? உன் அங்க அசைவுகளை பத்தி வர்ணனை செய்ய நான் ஒன்னும் கவிஞன் இல்லை. என்னுடைய மேனியின் வர்ணஜாலங்களை பார்த்தால் நீ கவிஞனாகலாம். வர்ணஜாலங்களை பார்த்து கவிஞனாக முடியாது, வரையும் ஓவியனாகலாம். மஞ்ச குங்குமத்தோட எதிர்த்து நிற்கிற பதிவிரதையான என் மனைவிக்கு முன்னால உன் வர்ணஜாலங்கள் எம்மாத்திரம். என் மனைவி தர்மபத்தினி, ஒன்ன போல இல்ல. போய் வா. நாகினி, இந்த வீட்டு எல்லைக்குள் வருவதே ஆபத்துதான். நீ விரும்புகின்ற அந்த மானிடன் மனைவி ஜானகி லட்சுமி தேவி பக்தை. முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் அந்த லட்சுமி தேவியின் கோபாக்கினையில் பஸ்பமாக்கி விடுவாய். நான் சொல்வதை கேள், என்னுடன் வா. என்னை தடுக்காதே. என்னை நீ விரும்புவதை பார்த்து பரிதாபப்படுகிறேன். என்னை போல் இன்னொருவன் உன்னில் அன்பு கொள்ள மாட்டான். நன்றாக சிந்தித்து செயல்படு. இப்போது என்ன செய்வது? கையில் இருந்த கங்கணம் விழுந்து விட்டது. இனி வீதியில இருக்கிறவங்க யாரும் வரலையே, மாயமா இல்ல? வாங்க. பைத்தியக்காரி, என் மாய சக்தியால் மோகம் கண்ணை மறைத்து காம பசியால். எதற்காக இந்த ஆனந்தம்? திரும்பி அவனை அடைந்து விட்ட ஆனந்தம். அவனை அடைந்து விட்டது போல் நீ பகற்கனவு காண்கிறாய். உன் அன்புக்குரிய ராமதாஸ் எங்கிருக்கிறான் தெரியுமா? ஒழித்து கட்டுகிறேன். யாரடி நீ? என் மாளிகைக்கு வந்து என்னை எதிர்க்கும் நீ யாரடி? நானா? தூம்ராட்சா தாம்ராட்சா கட்கோடக கரோடக புஷ்ப தம்ச காலாமுகாதி நாக வீரர்களின் தலைவன் அத்தல குத்தல தல தலா கல்வி. பெயர் காமினி. ஓ, என் ராமதாஸை கொண்டு வருவதற்கு நீ யாரடி? உன் ராமதாசா? உனக்கு என்ன தாலி கட்டினானா? இவனுக்கு நீ எப்படியோ நானும் அப்படியே. இல்லை, இவனை பதியாக்குவதற்காக லட்சுமி விரதத்துக்கு கலகம் உண்டாக்கி கொண்டு வர நினைத்தேன். உனக்கு முன் இவனை நான் கொண்டு வந்தேன். இப்போது இவன் எனக்குரியவன். மரியாதையாக போய்விடு. காமினி, நாகினி, நீங்கள் இருவரும் இங்கே இருக்க. இவனை பார்த்தது மாறிவிட்டாயா? மனிதன் என்பதை காட்டிவிட்டாய். நாகினி, மரியாதையாக சொல்கிறேன். போகிறாயா இல்லையா? பூதகணமே, என்ன திமிர் உனக்கு? இங்கிருந்து போய்விடு. நீ ஒரு புழு. போகாவிட்டால் என்ன செய்வாய்? என் விஷாக்கினி ஜுவாலையால் பஸ்மமாக்குகிறேன். என்னுடைய தீய சக்தியால் உன் மண்டையை உடைக்கிறேன். உன்னை என்ன செய்கிறேன் பார். அதையும் பார்ப்போம். காமினி, நாம் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். ஆமா, நாம் இருவரும் அன்புடன் இருப்பதே நலம். ஆமா. நமது சக்தியால் உருவான கங்காள எந்திரம் நமக்குண்டாகும் இடையூறுகளை முன்கூட்டியே தெரிவித்துவிடும். இன்றையிலிருந்து ராமதாஸ் ஒரு நாள் எனக்குரியவன், ஒரு நாள் எனக்குரியவன். நாகினி, இது பைரவ தேவதையின் சக்தி. இதற்கு முன் உன் சக்தி செல்லாது. ஓம் பைரவாய நமஹ.
ஓஹோ, கணவனை கொண்டு போவதற்காக கமலங்களால் பூஜை செய்ய போகிறாள் லட்சுமி தேவி பக்தை. அந்த பூஜை நடக்கக்கூடாது, கவலைப்படாதே. அவளை என்ன செய்கிறேன் பார். ஏதாவது யோசனை செய்வாமா? சரி, வா வா வா. கணவனை அடைவதற்காக பூஜை செய்கிறாளா பூஜை? அந்த பூஜை எப்படி நடக்கும் என்று நானும் பார்க்கிறேன். போடி பைத்தியக்காரி, அவரை எவ்வளவு நேரம் இப்படியே நிறுத்த முடியும்? இப்போது இல்லாவிட்டால் நாளை உன்னை ஏமாத்தி கோயிலுக்கு போவான். அங்கே பாரடி அந்த சிறுவனை நமக்கு போட்டியாக வந்திருக்கிறான். கண்மலர்களால் பூஜை செய்கிறானாம், கண்மலர்களால். அந்த 2 கண்களையும் எடுத்து விட்டால் அவன் எப்படி பூஜை செய்ய முடியும்? அந்த வேலையும் நானே செய்கிறேன்.